John Jerome. சின்ன ஊர் அங்கேருந்து என்னை யாரும் நான் நடந்து போனால் கூட என்னை யாருக்கும் தெரியாது. இப்போது என் பேர் சொன்னால் தெரியுதுன்னா அது உங்கள் எல்லாரும் மூலயமாவும் விஜய் டிவி மூலமா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் வந்துடுச்சுங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது நமக்கு அஃப்கோர்ஸ் கணிச்சது தான் ஜான் ஜெரோம். அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஜீவிதா அப்படின்னு அஃபிஷியலாகவே வந்துச்சுங்க. ஓட்டிங் வைஸ் அதுதான் வந்தது. ஆனால் 3வது இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தான் 3வது இடத்துல இருந்தார் தொடர்ந்து. ஆனால் வைஷ்ணவிலாம் லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. பட் விஜய் டிவி இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை நடுவர்கள் பண்ணதா என்னன்னு தெரியல. எப்போவுமே நடுவர்கள் வந்து வைஷ்ணவிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 3rd பிளேஸில் கை வச்சிட்டாங்க. அதாவது வைஷ்ணவிக்கு செகண்ட் ரன்னர் அப், 3rd பிளேஸ் கோஸ் டு வைஷ்ணவின்னு சொல்லிட்டு அவங்க 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து ஃபஸ்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செகண்ட் யாருன்னா ஜீவிதா, அண்ட் அவங்களுக்கு 10 lakhs. அண்ட் ஃபஸ்ட்டு தான் நம்ம டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம், அவருக்கு 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வந்து போகுது. அண்ட் நம்ம டாட் டெவலப்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்சர் வந்து ரொம்பவே கருணை மிக்கவர், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் ஏற்கனவே போன லாஸ்ட் சூப்பர் சிங்கர்லேயே பசங்களாம் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்க்கும் சில பல அமௌண்ட்ஸ் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இப்போது ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஜான் ஜெரோம் சொல்கிறதுக்கு முன்னாடி 3 பேர் நின்னாங்க. யாருன்னா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், விக்னேஷ் அண்ட் ஜான் ஜெரோம். ஜான் ஜெரோம் டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அண்ட் விக்னேஷ் இருந்தாங்க. ஸோ 4th and 5th பிளேஸ்ன்னு பொதுவாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய், 2 பேருக்கும் தலா 3 லட்ச ரூபாய் அப்படி கொடுத்துட்டாங்க ஆறுதல் பரிசா. அவங்க வீட்டில் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க விக்னேஷ் வீட்டில். ஏன்னா அவர் தான் 3rd பிளேஸில் வருவார், செகண்ட் ரன்னரப்பாக எந்த ஒரு அளவுக்கு இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் அதில் இது பண்ணதுனால அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜீவிதா ரொம்பவே ஹாப்பி ஃபஸ்ட் ரன்னர் அப், அதாவது செகண்ட் பிளேஸ் வந்ததுக்கு. அண்ட் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ரன்னர் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்க அம்மா அவங்க அக்காலாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஜான் ஜெரோம் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ரொம்பவே அழுதுட்டாங்க ஜான் ஜெரோமை கட்டிப்பிடிச்சி. அண்ட் ஜான் ஜெரோமை கூட்டிகிட்டு வந்தவர், அதாவது அவங்க அப்பா கூட 30 வருஷமாக பாடினவர் ஆர்கெஸ்ட்ராவில், அவர் தான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பினவர். அவர் சொல்லலைன்னா கண்டிப்பாக ஜான் ஜெரோம் காலேஜுக்கு சென்னைக்கு வந்திருப்பாராம். ஸோ அவர் வந்தால் வரட்டும், வந்தால் இல்லைனா விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் ஜெயிச்சோடனே அவர் தான் ரொம்ப அழுதார். அப்பாலாம் அழலை, ஆனால் அவர் ரொம்பவே அழுதார். தங்கதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சித்தப்பா முறை மாதிரி தான் ஜான் ஜெரோம் சொல்வார். அவர் ரொம்பவே அழுதார். ஒரு சாமானிய மக்கள்லேருந்து நம்மளும் ஒருத்தவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது. அதனால் அவர் ஜெயிச்சது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அவருடைய ட்ரெயினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் ஒய்ஃபான நம்மளுடைய ஸ்ரீவர்தினி மேம் தான். அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஜான் ஜெரோம்க்கு, உன்னால் முடியும் முடியும் அப்படின்ற மாதிரி. ஜான் ஜெரோம் சொல்கிறது என்னென்னா, நான் எப்பவுமே பாய்ந்துக்கிட்டே இருப்பேன், நடுக்கிட்டே இருக்கும். இதில் மாக்கப்பா அண்ட் பிரியங்கா தான் வந்து என்னை ரொம்ப சமாதானப்படுத்தி எனக்கு கேஷுவல் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அண்ட் சின்ன ஊரில் நான் நடந்து போனால் கூட யாருக்கும் எனக்கு தெரியாது. இப்போது நல்லா எல்லாருக்குமே தெரிய வச்சது வந்து இந்த சூப்பர் சிங்கர் மேடை நீங்கள் உங்களால் மட்டும்தான், அண்ட் விஜய் டிவி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ரொம்ப சாஃப்டாக தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவரோட சாஃப்ட்னஸும் வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப தன்னடக்கமாக இருக்கிறது கூட அவரோட வெற்றிக்கு ஒரு வழியாக கூட இருக்கலாம். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் கரெக்டானா, இந்த மாதிரி வின்னர்ஸ் வந்து கரெக்டானா அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சொல்லி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார்